உலகத்துல எத்தனையோ கோவில்கள் இருக்கு, எத்தனையோ சிலைகள் இருக்கு. ஆனா 5000 வருஷமா நவீன அறிவியலையே குழப்பத்துல வச்சிருக்கிற ஒரே சிலை அது நம்ம பழனிமலை முருகன் சிலைதான். வெறும் கல்லாலோ பொன்னாலோ செய்யப்பட்ட சிலை இல்லை இது. இந்த சிலை செய்யப்பட்ட விதம், இதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவம், இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம். விஷத்தை வச்சு உயிரை காக்க முடியுமா? போகர் சித்தர் ஏன் இந்த சிலையை செஞ்சார்? பழனிமலைக்கு அடியில் இருக்கும் ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் தலை சிறந்த சித்தர்களில் ஒருவரான போகர் வருங்காலத்தை கணிச்ச. கலியுலகத்துல மக்கள் பலவிதமான நோய்களால கஷ்டப்படுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. மக்களோட நோயை தீர்க்கணும்னா ஒரு சாதாரண மருந்து பத்தாதுன்னு நினைச்ச போகர் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தார். அதுதான் நவபாஷணம். நவ என்றால் 9, பாஷணம் என்றால் விஷம். தனியா சாப்பிட்டா உயிரையே எடுக்கிற 9 வகையான விஷங்களை சரியான விகிதத்துல கலந்து அதை மருந்தா மாத்தி இந்த தண்டாயுதபாணி சிலையை செஞ்சார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சிலையை வச்சு நோயை எப்படி தீர்க்க முடியும்? அதுதான் போகரோட அறிவு கூர்மை. இந்த நவபாஷண சிலை மேல பட்டு வர்ற பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், இது எல்லாமே அந்த சிலையில இருக்கிற மருத்துவ குணங்களை ஈர்த்துட்டு வெளியே வரும். இத பிரசாதமா சாப்பிடுறவங்களுக்கு தீர்க்கவே முடியாத நோய்கள் கூட தீர்ந்துடும்னு நம்பப்படுது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இரவு நேரத்துல இந்த சிலை தன்னாலேயே வேர்க்கும். அந்த சூட்டை தணிக்கத்தான் சந்தன காப்பு சாத்துறாங்க. ஆனா பழனிமலையோட ரகசியம் இதோட முடியல. இந்த முருகன் சிலைக்கு நேரடியில ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சுரங்கம் மூலமா பழனிமலையில இருந்து நேரா போகர் சமாதிக்கு போக முடியுமாம். போகர் சித்தர் இறக்கவே இல்லை. அவர் இன்னும் அந்த சிலைக்கு அடியில நிர்விகல்ப சமாதி நிலையில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பல தீவிர பக்தர்கள் நம்புறாங்க. இன்னைக்கும் அந்த சுரங்கத்துல மரகத லிங்கத்துக்கு பூஜை நடக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. அறிவியலுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் பழனி. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது தெய்வம், அறிவியலா பாக்குறவங்களுக்கு இது ஒரு மருத்துவ அதிசயம். ஆனா தமிழர்களுக்கு இது நம்ம அடையாளம். நீங்க பழனிமலைக்கு போயிருக்கீங்களா? அங்க உங்களுக்கு நடந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி டாக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் முருகா.